ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி இடித்து வைத்த சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுலாம் போட்டு செய்யறதால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். மூணு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்துடலாம். இப்போ 3 விசில் விட்டுடுறேன். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மிளகை நல்லா இடிச்சுக்கலாம். மிளகு நல்லா இடித்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இடித்து வந்த உடனே இதையும் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இடித்து வைத்து மிளகு சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கிளாஸ் அளவு வதங்கி வந்துடுச்சு. இடிச்சு வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இடிச்சு வச்சிருக்க மிளகும் ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுடலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், நம்ம சேர்த்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் பிடிச்ச காய் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நூக்கல் 1 ஆட் பண்ணிக்கிறேன். இதோட வதக்கி விட்டுடலாம். வெஜிடபிளே சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நூக்கல் நல்லா வெந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணிடுறேன். நூக்கல் பாதி அளவு வெந்து வந்திருக்கு. வேக வச்சிருக்க பருப்பு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். குக்கரில் ஆல்ரெடி நல்லா பருப்பு வெந்து வந்துடுச்சு. இப்போ இது நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் வாட்டரில் புளியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ஊறி வரட்டும். பருப்பு வெஜிடபிள் எல்லாமே வெந்து வந்துடுச்சு. புளி தண்ணி 1 கப் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கொதி வந்துடுச்சுன்னா இடித்து வைத்த மிளகு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.